குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா மார்ச் 3, 2025 திங்கட்கிழமை என்ன கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். கண்டபஸ் பார்த்து முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மீன் சாப்பில் 2ஆம் நிலை காவலத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. 3 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நினைச்சிக்கலாம். இதோட ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம அகாடமி காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துலாம். தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மாநில பாடத்திட்டத்தின் கீழ் உள்ள பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா +2 பொதுத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்குது. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 8.21 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாணவர்கள் அனைவருக்கும் நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப அதிகமாக பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை நிதிநிலை அறிக்கையுடன் தாக்கல் செய்ய வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை வந்து பார்த்திங்கன்னா பேரவையில் தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கை அதாவது மார்ச் 14ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. அப்போ வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் தமிழகத்தின் பொருளாதாரத்தின் போக்கு அதாவது பொது நிதி மற்றும் வறுமை, வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்த விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இடம்பெறும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமையும். சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் தேடி படிக்கிறதுக்கு இது ஒரே பிடிஎஃப்ல இதில் எல்லாமே கிடைக்கும். முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அப்லோட் பண்ண பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒவ்வொரு இந்திய மொழியும் வளர்க்க வேண்டியது அவசியம் சொல்லிட்டு ஜெகதீப் தன்கர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர். ஓகேங்களா? இவர் தான் துணை குடியரசுத் தலைவர். இவருடைய பேர் வந்து ஜெகதீப் தன்கர். நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிக்கள் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா 22 இந்திய மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்படுது. ஓகேங்களா? அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுடைய எண்ணிக்கை 22. அந்த 22 மொழிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்படுது அவங்களுடைய பேச்சுக்கள். அடுத்து வேலைவாய்ப்பு அதிகரித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா உயரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக்குடைய உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. நாட்டினுடைய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உயர்ந்துட்டு வந்தாலும் கடந்த 7 ஆண்டுகளாக பணவீக்கத்துக்கு ஏற்ப ஊதியங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக்கினுடைய உறுப்பினர்களுக்கு ஒருவரான அரவிந்த் விர்மானி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது அதாவது மெக்சிகோ ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வென்ற செக் குடியரசை சேர்ந்த தாமஸ் மெக்கான் அவர் தான் வந்து ஆடையர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இறுதி ஆட்டத்தில் வந்து செக் குடியரசினுடைய மெக்காக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முதல் பட்டம். ஓகேங்களா? அடுத்தது வந்து துபாய் ஏபிடி டென்னிஸ் போட்டியில் வந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் வீரரான ஸ்டெஃபனோஸ் வந்து பார்த்திங்கன்னா 6-3 அப்படின்ற நேர் செட் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கனடாவின் பெலிஸ் அலியாசாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா? 2 பேருமே. ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது முதல் பட்டம். அடுத்து அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா அதிபர் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திட்டிருக்காரு. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஆங்கிலத்தை அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பிற மொழி பேசுபவர்களுக்கு உரிய மொழிபெயர்ப்பு உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா அரசு நிர்வாகம் மற்றும் அரசின் நிதி பெறும் அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்க வேண்டும். இது இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாளுடைய அதிபராக இருந்த பில் கிளின்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை ஏற்றிருந்தார். 2000 அந்த உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா இதோட நீக்கப்படுது. சரிங்களா? அடுத்து ப்ளூ கோஸ்ட் அப்படின்ற ஒரு தனியாருடைய நிறுவனத்தினுடைய 2ஆம் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா நிலவில் தரையிறங்கியிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நிலவில் ப்ளூ கோஸ்ட் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது. இதன் மூலம் நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் 2வது விண்கலம் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கோஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் கிடச்சிருக்கு. கடந்த ஜனவரி 15ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்க ஃப்ளோரிடா மாகாணத்தில் உள்ள கெனடி விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து அந்நாட்டின் ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் தனியார் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணாங்க. ப்ளூ கோஸ்ட் என பெயரிடப்பட்ட இந்த விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா SpaceX நிறுவனத்தின் பால்கன் 9 அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து ஏவப்பட்டுச்சு. ஓகேங்களா? புவியிலிருந்து பார்த்தால் வந்து பார்த்திங்கன்னா தென்படும் நிலவின் பெரும் பள்ளங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆய்வு மேற்கொள்ளுது. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி அமெரிக்காவின் இன்ட்யூட்டிவ் மெஷின்ஸ் நிறுவனத்தினுடைய ஒடிசியஸ். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. ஒடிசியஸ் அப்படின்ற விண்கலம் தான் நிலவில் தரையிறங்கிறது. நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் எது அப்படின்னா ஒடிசியஸ். ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின். இது அமெரிக்காவோடது. இப்போ அமைச்சிருக்காங்க இல்லையா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட தான். இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கோஸ்ட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி மாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஷெடியூலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷெடியூலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
இல்லை முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயற்பியல் 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு 6th தமிழ் முதல் பருவம் மொத்த தன்மை வார்த்தை வரிசையாக்கம் அப்படின்னு இருக்கு. இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போய் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம மறந்துடக்கூடாதுனால கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நடப்பு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஷெட்யூலை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த ஷெட்யூல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.